வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார்? இதுவரை வெளியான 2 மேஜர் சர்வேவா சொல்வது என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தி அலை நிலவினாலும் கூட மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணிகள் மிகவும் நம்பகத்தகமாக இருப்பதாக புதிய தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்று தெரிய வந்துள்ளதா. அதாவது 2026 ஆண்டாம் நடைபெற்றுள்ள தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தான் ஓட் வைப் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் கூட திமுக அரசுக்கு எதிராக 41% பேர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். அதே சமயம் 31% பேர் திமுகவுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது எம்எல்ஏக்களை மாற்ற 61% விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் இதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது, மாநிலத்தின் வளர்ச்சி மக்களை யாரும் நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% வாக்குகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கூட 3வது இடத்தில் விருப்பமாக வேகமாகவும் வளர்ந்து வருகிறதா. இந்த ஆய்வில் தான் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் 2024 பதிவு செய்யப்பட்ட தாவேக கட்சிக்கு 12% பேர் ஆதரவை தெரிவித்துள்ளனர். மட்டுமின்றி திமுக அரசு தற்போது முன்னிலையில் இருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு மாநிலத்தில் ஒரு நல்ல வரவேற்பும் உள்ளது. ஆய்வின்படி 42% பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதே சமயம் 35 பேர் மோசமான கூட்டணியாகவும் கருதப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த கருத்துக்கள் காட்டுகிறதாம். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் யார் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் என்று நம்புகிறார்களோ என்ற கேள்விக்கெல்லாம் 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% வாக்குகளில் 2வது இடத்தில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சி வந்தாலும் கூட பாஜக ஆட்சியில் பங்கு பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார். ஆனால் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். இந்த மோதல் இருந்தாலும் கூட சுமார் 42% பேர் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக எதிர்பார்க்கப்படுகிறார்களாம். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் கூட பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் தொகுக்கப்பட்டதாம். இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனலில் மூலம் எடுக்கப்பட்டது. திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டு வருகிறதாம். மட்டுமின்றி தேர்வுகள் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்புகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு தான் அரசியல் கட்சிகளில் வியூகங்களை மறுசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்பாகவும் மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறதா. இந்த மதிப்பீட்டு வாக்காளரின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை கண்டிப்பாக வகுக்க வேண்டும் என்று அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.